விஜய் அவர்கள் என்ன? நம்ம தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டார் மக்களை சந்திக்க. வீக்கெண்டு முடிவு பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 13லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும். அவருக்கு பல இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. திருச்சியில எந்த இடத்துலயும் அனுமதி குடுக்கல. இவங்க இதுல இன்னொரு விஷயம் பண்றாங்க. மொத்த பிளானையும் டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கிற மொத்த பிளானையும் கொண்டு போய் டிஜிபி அலுவலகத்துல கொண்டு போய் குடுக்குறாங்க. இது எந்த மாதிரியான விஷயம்னு? இப்போ டிஜிபிலே அங்கேயும் இன்னைக்கு பெர்மிஷன் குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டுக்கு போறோம்ன்னு சொல்றாங்க. எத்தன கோர்ட்ல போய் இவங்க ஆர்டர் வாங்குவாங்க? இது எந்த மாரியான அரசியல்? இது புரியவே மாட்டேங்குது. இவர்களுக்கு இந்த அரசியல் பண்ணவே தெரியல. நான் எல்லா பேட்டியிலயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புஷி ஆனந்த் காமெடி பீஸோ எதுவோ, அவரு தாவேகான்ற கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஆமா. அந்த கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளர்னா, அவங்க சொல்ற மாரி முதன்மை சக்தி, நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போற கட்சியுடைய பொதுச் செயலாளர்னா, எவ்வளவு அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும், அவருடைய டிக்னிட்டி, அவருடைய மதிப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அவரு ஒரு மாவட்ட செயலாளரோட கீழ போயிட்டு, ஒரு மாவட்ட எஸ்பிய போயி, ஒரு 4, 5 பேர தட்டிக்கின்னு, ஒரு 20 பேர் இருக்கும். குடுத்துக்கின்னு கைய கட்டின்னு பதில் சொல்லின்னுருக்கிறாரு. பார்த்தாலே சிரிப்பு வருதா இல்லையா? அப்ப இவரு எந்த லெவல்ல இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது மற்றவர்களுக்கு ஒரு கேலி பொருளா மாறுது. அந்த மனுவ குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. கோயில்ல போய் சாமி கோயில்ல கும்பிட்டு. போய் என்ன என்ன நீங்க என்ன மனு தாக்கலா பண்றீங்க? தேர்தல்ல மனு தாக்கல் பண்ணா கூட அது எஸ்பி ஆஃபீஸ்ல கொண்டு போய் குடுக்கும். எஸ்பி ஆஃபீஸ்ல குடுக்குற மனுவ கொண்டு போய் கோயில்ல பருவட்டம் கட்டிக்கின்னு, ஐயர பூஜை பண்ணி குடுங்க. எஸ்பி ஆண்டவனே, எஸ்பி வந்து இந்த மனுவ ஏத்துக்கணும். கேட்கிற இடத்துலலாம் பிரச்சாரத்துக்கு அனுமதி குடுக்கணுமா? அப்படியா வேண்டியிருப்பீங்க? அப்போ இந்த மனு, அப்புறம் கொடி கம்பத்த வச்சுக்கின்னு பூஜை பண்ணிக்கிட்டு, போன உடனே கொடி கம்பம் பொத்துன்னு சாஞ்சு விழுந்தது. கொடி கம்பத்த வச்ச உடனே போல் நட்ட போடணுமா? எலுமிச்சை பழத்த வச்சு சுத்தின்னு இருப்பீங்களா? அப்புறமா சுத்துங்க. யார் தடுக்க போறா? இந்த மாரி கூத்துகள் எல்லாம் பண்றதெல்லாம் வந்து, இவர்கள் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நான் சொல்லுவேன், சொப்பு கட்சின்னு சொல்லுவேன். சொப்பு கட்சி மாரி தானே இருக்கீங்க. சொப்பு வச்சு விளையாடுங்க பசங்க. அது இல்ல மாரி தானே. வீக்கெண்ட் தேர்தல் அது வந்து பிரச்சாரங்கிறது அவர் தமிழ்நாட்டுடைய அரசியலையும், தமிழ்நாட்டு மக்களையும் பிக் பாஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு.